Hi students, exercise 4.3, ninth sum. Find the rate of interest if the difference between CI and SI. Simple interest compound interest உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 rupees கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா on 8,000 on compounded annually for 2 years is 20. 2 வருஷத்துக்கு 8,000 ரூபா வந்து உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சு 2 வருஷத்துக்கு வச்சுருந்தாங்கன்னா 20 ரூபா வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 8,000 ரூபா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. n is equal to 2 years. CI minus SI. CI minus SI is equal to 20. ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? சேம் அதே இந்த CI minus SI is equal to P into R divided by 100 power 2. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போது இந்த இடத்துல ஆறுங்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆறாவே வச்சுக்க போகிறோம். ஸோ ஆறு என்னங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எழுதிக்க போகிறேன். இட் இஸ் பிரின்சிபல் இன்டூ ஆர் என்னன்னு, அதாவது 8,000 இன்டூ ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2 இஸ் ஈக்குவல் டு சிஐ மைனஸ் எஸ்ஐ. தட் இஸ் சிஐ மைனஸ் எஸ்ஐங்கிறது என்னன்னா 20. CI minus SI is equal to 20. ஸோ இப்போது 8,000 இந்த 8,000 இருக்கு இல்லைங்களா? இந்த 8,000 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும்னா டிவிஷனாக மாறிடும். ஸோ இஸ் பவர் 2 இல்லைங்களா? இது பவர் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த பவர் 2 இருக்கிறனால இது 2 டைம்ஸ் என்னவாயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 8,000ங்கிறது இந்த பக்கம் போகும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும்னா டிவிஷனாக மாறிடுது. டிவிஷனாக மாறும்போது இந்த 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 1 2 is 2. இது 4 times 2. ஸோ 400. ஸோ இப்போ ஆர் இன்ட்டு ஆர் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த 100 into 100 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? ஸோ இப்போ முதல்ல எழுதிக்கோங்க. இட் இஸ் இன்னும் ஆயிரும் 10,000 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே 1/400 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஆர் என்னங்கிற தெரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. இட் இஸ் R into R is equal to இங்கே இருக்கக்கூடிய டிவிஷன் இந்த புறம் போகும்போது என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷனாக டிவிஷன் மேலே போகும்போது 1 into மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். தட் இஸ் 10,000 ஆயிரும். ஸோ 10,000 ஆயிடுச்சு. ஸோ டிவைடட் பை 400. ஸோ இப்போ இந்த 0 கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது பாருங்கள், இது 4 இது 100 அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 times 8 ரிமைண்டர் 2 20 வந்து 5 times. Therefore R into R is equal to 5 into 5 எழுதலாம் 25. Therefore R is equal to என்னவா இருக்கும்? 5 தான் இருக்கும். That is R is equal to 5%. So 5% என்னவா இருக்கும் அப்படின்னா rate of interest இருக்கும். Okay. For more videos please subscribe my channel. Thank you for watching.